வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க கோமதி. இவ்ளோ நாளா முகத்த காமிக்காம வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு முதல் முறையா முகத்த காமிச்சு வீடியோ போடுறேன். என் கையில மைக் இல்ல. என்கிட்ட குவாலிட்டியான கேமரா இல்ல. முதல் வீடியோ தானே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்னா, நான் ரொம்ப நாளா வீடியோ போடாதனால தோழிகள் நெறைய சகோதரிகள் ஏன்க்கா வீடியோவே போட மாட்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. யூடியூப்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு வீடியோவ எடுத்து அதில உங்களோட வாய்ஸ குடுக்குறீங்க. அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மெயில் மேல மெயில் போட்டுட்டு இருக்காங்க. உங்க சேனலையே கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு வேற வழியே தெரியல. ஏற்கனவே இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியாச்சு. நெறைய தோழிகள் கேட்டிருந்தீங்க, உங்களோட பழைய வீடியோலாம் எதுவுமே இல்ல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அத கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சகோதரிகள். அவங்கலாம் என்ன மன்னிச்சிடணும். எனக்கே தெரியாம சில சோதனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. எப்பவுமே நம்ம கடவுள நம்பி, பிரபஞ்சத்த நம்பி இறங்கும்போது நெறைய தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில ஒரு வெற்றி வரும். அந்த வெற்றி ரொம்ப பெரிய சந்தோஷமான வெற்றியா இருக்கும். அந்த வெற்றியா தான் நான் இப்போ உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க வெற்றின்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் பார்த்து நான் 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 பேசி வேற ஒரு வீடியோவ காமிச்சு நீங்க கேட்டிருக்கீங்க. எனக்கு நெறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா முதல் முறையா நான் உங்ககிட்ட நேரா என்னோட முகத்த காமிச்சு பேசும்போது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். நான் ஸ்கிரிப்ட் எழுதி பேச மாட்டேன் நண்பர்களே. ஏன்னா, நான் பிரபஞ்சம் கிட்ட கேட்குற விஷயம், நான் உணர்ந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அதுக்கான ஒரு அடித்தளமா தான் இந்த யூடியூப் எனக்கு உருவாக்கி நீங்க குடுத்தீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படித்தான் எனக்கு என் அப்பன் முருகப்பெருமான் இந்த யூடியூப குடுத்தாரு. இந்த சேனல பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழவே தெரியல. எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருக்கு. பிரச்சனைகள தவிர வேற எதுவுமே இல்லன்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டிருக்கு அப்படின்னா, பிரபஞ்சம் என் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் எப்பவுமே கடவுள் எப்பவுமே நேரா நம்ம நெறைய படத்துல காமிக்கிற மாரி வேலோட, ஆயுதத்தோட நம்ம கண்ணு முன்னாடி நிக்கவே மாட்டாங்க. இதுதான் ரியலான உண்மையான விஷயம் நண்பர்களே. கடவுள் நம்மளுடைய உணர்வு பூர்வமா தான் வருவாங்க. நம்ம நம்ம உள்ளார இறைவன் குடிகொள்றத உங்களால கவனிக்க முடியும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத உங்களால உணர்வு பூர்வமா உணர முடியும். சில பேருக்கு கையெல்லாம் சிலுக்கலாம். ஏன்னா நெறைய வீடியோஸ நான் கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் சிலுக்கும். ஏன்னா, அத நான் உணர்றேன். அந்த உணர்ந்த விதத்த எனக்குள்ளார எடுத்துக்கும்போது, அவ்ளோ ஒரு பிரபஞ்ச பேராற்றல உணர்ற தருணம் எனக்கு தெரியும். நெறைய சிஸ்டர்ஸ் "அக்கா இப்படி பிரபஞ்சம் கிட்ட பேசலாமா? நன்றி எழுதும்போது நடந்த மாரி எழுதலாமா?" நெறைய வீடியோஸ்ல போடுறாங்க. அந்த மாதிரி எழுதுனா பிரபஞ்சம் நமக்கு குடுப்பாங்களா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சகோதரிகளே. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே, உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அனுமதி குடுத்ததுனால தான் இந்த வீடியோ உங்க கண்ல பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி, நான் இப்போ எந்த குவாலிட்டியுமே இல்லாம ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இத நீங்க இவ்ளோ நேரம் கேட்குறீங்க. இதுக்கப்புறமும் கேட்பீங்க. கடைசி வரைக்கும் வீடியோ கேட்பீங்க அப்படின்னா, உங்களால என்ன உணர முடியுது. பிரபஞ்சம் உங்கள வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம். நான் என்ன பார்த்த உடனே இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய கர்மா இந்த வீடியோவ பார்க்க விடல. இதுதான் நான் உணர்ந்த விதம். முதல் கேள்வி என்னன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ ஆரம்பிக்குதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல பல நேரங்கள பல விதமா பல பேர் சொல்றாங்க. இதுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் எந்திரிச்ச நேரத்த தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கரெக்ட்டா இதுதான் அப்படின்னு பிரம்ம முகூர்த்த நேரம்னு எந்த வீடியோலயும் யாரும் சொல்ல மாட்றாங்க. சில பேரு 2:50லேருந்து 3:50ன்னு சொல்றாங்க. சில பேர் 3:50லேருந்து 4:50ன்னு சொல்றாங்க. சில பேர் 3 to 5 மணிக்குள்ளார அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் 3 to 6 மணிக்குள்ளார அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்போ எந்திரிச்சேன் அப்படின்னா, 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார எந்திரிச்சு விளக்கேத்த ஆரம்பிச்சேன். நான் முதல்ல பிரபஞ்சத்த உணர்றதுக்காக ஆரம்பிச்ச முதல் செயலே
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ என்னால் அதை கடைப்பிடிக்க முடியல சில வேலைகளால். ஆனால் நான் முதல்ல ஆரம்பித்த அப்போது கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் கிட்ட தொடர்ந்து நான் ஏற்றினேன். ஆனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே உங்களுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பிரபஞ்சமே சொல்வாங்க. இப்போ என்னோட வீடியோ மூலயமா சொல்வாங்க. பிரபஞ்சத்தை பற்றின நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். வாழ்க்கை இப்படி நடக்கணும்னு சொல்லி தருவாங்க. உங்களுடைய தவறுகளை உங்களுக்கே தெரியாமல் உணர்த்துவாங்க. இப்போது யாருமே இங்கே தவறு செய்யாதவங்களே இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு பிரச்சனை, எனக்கு கவலைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கவலைலாம் நம்மளால தான் வருது, நாம் செய்கிற தவறுகளால் தான் வருதுன்றதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்மக்கிட்டேயும் நிறைய தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை கூட பிரபஞ்சம் நமக்கு சுட்டி காமிப்பாங்க. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றினா மட்டும் போதாது நண்பர்களே. நம்மளுடைய கவனம் முழுக்க பிரபஞ்சத்தோட இருக்கணும். அப்படின்னா நம்ம எந்த ஒரு கவனச்சிதறலையும் ஈடுபடக்கூடாது. கவனச்சிதறல்னா இப்போ நான் எப்பவும் நெகட்டிவாக யோசிக்கிற விஷயங்கள், எப்பவுமே யாரையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மனிதர்கள்கிட்ட ரொம்ப நேரம் நின்று நீங்கள் பேசவே கூடாது. மற்றவங்களை குறை சொல்லணுன்றது இங்கே நம்மளோட வாழ்க்கை கிடையாது. நம்மளோட வாழ்க்கை தான் நம்ம வாழறதுக்கு இருக்கோம். அப்போ நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ மற்றவங்களும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ அதை தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். அப்புறம் வேற என்ன பண்ண வேண்டாம், நாடகம். டிவி முன்னாடி உட்காந்து அந்த சீரியலை பார்த்து அழறது, அந்த நம்மளுடைய உணர்வுகள் மொத்தமும் கொண்டு போய் அந்த சீரியலில் வைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் நண்பர்களே. நாடகத்தில் மிஞ்சி போனால் என்ன விஷயங்கள் காமிப்பாங்க? மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது, மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, அவங்க எப்பயும் சண்டை போடுறது. எப்பவுமே நம்ம மனசு என்ன விரும்பும் அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்கு விரும்புமோ இல்லையோ, அவங்க சில பிரச்சனைகள்லாம் பண்ணி அவங்க திட்டுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய உணர்வுகள் மொத்தத்தையும் கொண்டு போய் அதில் செலுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையும் அந்த நாடகத்தில் வர மாதிரியான பிரச்சனைகளோடு தான் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நம்மளாம் தான் இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை நிறுத்தினாலே போதும், நம்மளோட வாழ்க்கையில பாதி நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போயிடும். அடுத்த கமெண்ட்டை பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருக்காங்க, அக்கா பிரபஞ்சம் கிட்ட எப்படி பேசணும், நீங்க எந்த நேரத்துல எழுந்திருப்பீங்க, காலையில என்ன செய்வீங்க, சாமி முன்னாடி உட்காந்து பேசுவீங்களா, விளக்கேற்றி வச்சு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் முதல்ல பிரபஞ்சத்தை உணர்ந்த தருணத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி அந்த தீபத்து முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபஞ்சமே எனக்கு ஏதோ ஒரு வீடியோ மூலமாகவா இல்லை என்னுடைய உள்ளுணர்வு மூலமாகவா தெரியல, முதல்ல அந்த முழு நிலவை பார்த்து அவங்கள கடவுளாக நினச்சி வேண்டணும்னு உள்ளுணர்வாக சொன்னாங்க. இதை நிறைய பேர் சிரிப்பீங்களா, இது உண்மை நம்புவீங்களா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நண்பர்களே. பிரபஞ்சத்தை உணராதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அவங்களால கண்டிப்பாக உணரவே முடியாது. ஆனால் உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவை பார்த்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ உட்காந்து அவங்க கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்களேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு 2-3 நாட்களில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதுக்கான ஒரு பதிலை யாரோ ஒரு ரூபத்துலேருந்து வந்து சொல்லுவாங்க. இதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கேன். இன்னைய வரைக்கும் நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அவங்கள பார்த்து பேசுவேன், இல்லை பௌர்ணமி நிலவு என் மேலே படுற மாதிரி உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்கிட்ட இருந்த நிறைய தவறான செயல்கள்லாம் போயிடுது. என்னை பிரபஞ்சமே வழி நடத்துகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. தினமும் காலையில் எழுந்திரிச்சு என்னோட இந்த வாழ்க்கைக்கு நன்றி, என்னோட இந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி,
என் குடும்பம் என்னோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நன்றி, என் குடும்பத்தோட நான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நன்றி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்களா நண்பர்களே. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் எப்போவுமே பிரபஞ்சத்துக்கு நன்றி உடையவர்களாக தான் இருக்கணும். எப்போவுமே யாருக்கிட்டேயும் எந்த தவறும் சொல்லாதவர்களாக தான் இருக்கணும். நீங்கள் குறைகளையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கான தருணங்களை தான் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை என்னைக்கு நீங்கள் பெருமிதமாக பார்க்குறீங்களோ, என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல என்கிட்ட இருக்குது, எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறத வச்சு நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நன்றி உணர்வோடு இருங்க. வாழ்க்கை ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் நண்பர்களே. நான் இவ்வளோலாம் பேசுவேனானே எனக்கு தெரியாது நண்பர்களே. நான் பாருங்களேன், பேச விட்டால் ஏதோ ஒரு டாபிக்குள்ளார பேசுகிறேன், நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். எனக்கு அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உணர வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இப்போவே முடிச்சுக்கோங்க நண்பர்களே. யாருக்காவது ஏதாவது கெடுதல் செஞ்சால் அவங்கக்கிட்ட நேராகவே முன்னாடியே போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கான பலன்லாம் நமக்கு வரும்போது ரொம்ப பெரிய அடியாக விழும். அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அது பல பிரச்சனையாக வரும், பல கஷ்டங்களை கொடுக்கும். இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். நம்ம நல்லது செஞ்சால் நம்மக்கிட்ட நல்லது வரும், நம்ம கெடுதலான விஷயங்களை செஞ்சால் கெடுதல் மட்டும்தான் வரும். இங்கே நிறைய பேருக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கலையே அப்படின்னா, நீங்கள் நல்லது செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பேன் இல்லைங்களா, அதுக்கான கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நல்லதையே கடவுள் கொடுப்பாரு. திடீர்னு நீங்கள் இன்னைக்கு நல்லவராக மாறிட்டீங்க, அப்போ ஏற்கனவே செஞ்ச கணக்கெல்லாம் எங்கே போகிறது? இப்படி தான் நான் ஏற்றுக்கிறேன் நண்பர்களே. இப்போ நான் நல்ல விஷயங்களை தான் செஞ்சிட்ருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன், பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ பேருக்கு உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ கொடுத்துருப்ப, எத்தனை பேரோட மனதை புண்படுத்திருப்ப, உன்னால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் நீ அனுபவிச்சு முடிச்சாதான் உனக்கான நல்ல விஷயங்களை என்னால் கொடுக்க முடியும்னு பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தியிருக்காங்க. உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் நண்பர்களே. நீங்கள் இந்த செகண்டில் பிரபஞ்சத்தை உணர்ந்துட்டா கூட நாளைக்கு எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலையே, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலையே, பிரபஞ்சத்தை நான் உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருதே அப்படின்னா, முருகரை வணங்க தான் எனக்கு சோதனைகள் வருதே அப்படின்னா, அந்த சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய வாழ்க்கையை காமிக்கிறதுக்காக முதல்ல நீ செஞ்ச வினைக்கான பலனை தீர்த்து முடி, உன்னோட கர்மாவை முடி, நீ செஞ்ச கெடுதலுக்கான பலனை நீ அடைஞ்சாதான் இதுக்கப்புறம் நீ நல்ல விஷயங்களை செய்யும்போது உனக்கான நல்ல விஷயங்கள் கிடைக்கும்ன்றதுக்காக பிரபஞ்சமே உங்களுக்கு செய்கிற சோதனைகள் கொடுக்குற கஷ்டங்கள் தான் அது எல்லாமே. உங்களுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கஷ்டங்கள் வருதுன்னு ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கஷ்டங்கள் உங்களுடைய கர்மாவாக கழிஞ்சிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க, திடீர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்ககிட்ட எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட வரும். அதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பிரபஞ்சம்தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா யார் மூலயமா கஷ்டம் கொடுக்க முடியும்? உங்கள் கூடவே இருக்கிறவங்க மூலயமா தானே கொடுக்க முடியும். இப்போ எனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா என் கணவர் என்னை திட்டினாதான் நான் அழுவேன். ரோட்டில் போகிறவங்களாம் என்னை திட்டிட்டு போனாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு தானே விட்டுட்டு போவேன். அப்போது என்னோட கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு கஷ்டங்களை கொடுக்குறாரு, இதுலேருந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கான கர்மாவை தீர்த்துட்டு இருக்காங்க. பொறுமையாக இருங்க, எதுவுமே உங்கள் கை மீறி போகாது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் பேராட்டனை நம்புங்க நண்பர்களே. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்களை நல்ல வீடியோக்களை கண்டென்ட்டோட ஸ்கிரிப்டோட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி போடுற நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபஞ்சம்னா என்னன்னு தெரிய வைங்க. வாழ்க்கையை வேறு விதமாக வாழணும்னு
சொல்லி நம்ம புரிய வைக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ.